வணக்கம். யுஎஸ்என் பக்தி ட்ரெண்ட்ஸ் வழங்கும் தமிழ் கடவுள் முருகன் பற்றிய குறுந்தகவல் பார்க்கலாமா? தமிழ் கடவுள் முருகன் குறிஞ்சி நிலத்தின் அதிபதியாகவும் தூய தமிழ் மொழியின் அடையாளமாகவும் திகழ்கின்றார். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றி சூரபத்மனை அழித்து தேவர்களை காக்க வேல் ஏந்தியவர். அறிவின் வடிவமான அவர் ஞான பலத்திற்காக தமிழை போற்றியவர். ஃபேஸ்புக்+2 குறுநாவல் வேலவனின் வேல் காலை நேரத்து சூரியன் பொதிகை மலையின் மேல் ஏறிக்கொண்டு இருந்தது. முனிவர் அகத்தியர் தன் மாணவர்களுடன் தமிழ் இலக்கணத்தை சிந்தித்து கொண்டு இருந்தார். அப்போது ஒரு சிறுவன் கையில் சிறிய வேலுடன் அகத்தியரின் முன் வந்து நின்றான். அந்த சிறுவன் கண்கள் மின்னின, முகம் பேரொளியுடன் இருந்தது. சுவாமி, எனக்கு தமிழின் சிறப்பை பற்றி கூற முடியுமா என்று அந்த சிறுவன் கேட்டான். அகத்தியர் புன்னகையுடன், குழந்தாய், தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல, அது ஒரு வாழ்க்கை. முருகன் அந்த தமிழின் அடையாளமாக, அறிவின் வடிவமாக, குறிஞ்சி நிலத்தில் வீற்றிருக்கும் தெய்வமாக இருக்கின்றான். முருகனை வழிபடும் போது நம் மனதில் இருக்கும் அகங்காரம் அழியும் என்றார். சிறுவன் மீண்டும் கேட்டான், அகங்காரத்தை எப்படி அழிப்பது? அகத்தியர், முருகனின் வேல் ஞானத்தின் அடையாளம். அந்த ஞானம் நம் மனதில் இருக்கும் ஆணவம், கண்மம், மாயை ஆகியவற்றை நீக்கும். முருகன் தன் பக்தர்களை காக்க எப்போதும் வேல் ஏந்தி இருக்கின்றான் என்றார். Amazon.in+1 சிறுவன் புன்னகையுடன், அப்படியானால் முருகன் என் மனதில் இருக்கின்றார் என்று அர்த்தமா என்று கேட்டுவிட்டு மறைந்தான். அகத்தியர் வியப்புடன், அவனே அந்த வேலவனே வந்து தமிழின் சிறப்பை உணர்த்திவிட்டு சென்றான் என்று புரிந்து கொண்டார். குறிப்பு: முருகன் தமிழ் சங்கத்தின் தலைவராகவும் அகத்தியருக்கு தமிழை போதித்தவராகவும் கருதப்படுகின்றார். தொல்காப்பியம் முருகனை சேயோன் என்று குறிப்பிடுகிறது. சேவர் கொடியோன், முதிர்கடவுள், நெடுவேல், மலை வாழ் என பல பெயர்களில் முருகன் அழைக்கப்படுகின்றார். முருகன் சிவபார்வதியின் புத்திரனாக போற்றப்படுகின்றார். முருகனின் வரலாறு மற்றும் சிறப்பு தமிழர்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது. நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். சந்தாதாரராக சேரவும். நன்றி.